கள் குடித்து விதவைகள் உருவாகவில்லை, டாஸ்மாக் மதுவால் தான் விதவைகள் உருவாகின்றனர் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை, குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் வரும் 15ஆம் தேதி கல்லிறக்க அனுமதி கேட்டு பனைமரம் ஏறும் போராட்டம் நடத்தப் போவதாக சீமான் அறிவித்துள்ளார். அதற்காக அவர் பனைமரம் ஏறுவதற்கு பயிற்சி எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. முதல் கட்டமாக பெரிய தாழையில் பனையேறும் போராட்டத்தில் பங்கேற்றேன். மீன் குஞ்சுகள் கடலில் நீந்த சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பனைமரை எனக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் வெகுகாலம் ஆகிவிட்டதால் சின்ன பயிற்சி தேவை. தமிழகத்தில் 15 கோடிகள் பனைமரங்கள் இருந்தன. தற்போது 5 கோடி மரங்களாக குறைந்துவிட்டன. அதனால்தான் பல கோடி பனைத்திட்டம் 10 ஆண்டுகளில் பசுமை திட்டம் என்பதை உருவாக்கினோம். லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரமாக இருக்கின்றன. தன் உடலில் எல்லா பாகத்தையும் பயன்பாட்டிற்கு தரும் பனை மரத்தில் 840 பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அப்படி சிறந்து வாய்ந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கும் கள் குடித்து யாரும் இறந்ததில்லை. டாஸ்மாக் கடைகள் இருந்தும் கள்ளச்சாராய சாவுகள் தான் தொடர்கின்றன. சங்க இலக்கியங்களில் கல் மூலிகை சாராக போற்றப்படுகிறது. அதிகமானும் அவ்வையும் கல்லுண்டு பேசியுள்ளனர். பானையில் சுண்ணாம்பு தடவி வைத்தால் பதநீர், சுண்ணாம்பு தடவாமல் இறக்கினால் கல். அதை குடித்து விதவைகள் உருவாகவில்லை, டாஸ்மாக் மது குடித்துதான் விதவைகள் உள்ளனர் என தெரிவித்தார்.